எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனலில் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபியை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் இது கரெக்டான டைம். ஏன்னா ரொம்ப குறைவான விலையில் விற்கிது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நல்ல வெயில் நேரத்தில் தான் இந்த ரெசிபியை நம்ம செஞ்சு வச்சுக்க முடியும். அதுதாங்க சின்ன வெங்காயத்தில் நம்ம தாளிப்பு வடகம் செய்ய போகிறோம். சின்ன வெங்காயம் மேக்ஸிமம் 3 கிலோ 100 ரூபாய் அந்த மாதிரி விற்கிது. இப்போ இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் 2 கிலோ சின்ன வெங்காயத்தில் இந்த தாளிப்பு வடகம் செஞ்சு காமிக்க போகிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் ரொம்ப ஈஸியாக அதை செஞ்சு வச்சுக்கலாம். நீங்கள் கடையில் போய் அவ்வளோ காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கு நம்ம 2 கிலோ சின்ன வெங்காயத்துக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு பூண்டு தோல் உரித்து தான் நான் சேர்க்குறேன். ஒரு சில பேர் தோல் உரிக்காமல் சேர்த்துக்க இஷ்டப்பட்டவங்க சேர்த்துக்கலாம். ரெண்டையும் கலந்து மிக்ஸி ஜாரில் நல்லா அந்த மாதிரி ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொரகொரப்பாக ஒரு திருகி விட்டு அந்த வெங்காயம் ஒரு 5-6 பகுதியாக அரைச்சா போதும். அந்த மாதிரி அரைச்சி பிளேட்டில் வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, அதாவது தனியாக இருக்குல்ல, அது சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன்லேருந்து இல்லை 3/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 2.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா 2.5 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அதே அளவுக்கு 2.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. அது கூட அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர், அதுக்கப்புறமா நல்ல ஃப்ரெஷ்ஷாக பச்சை பச்சேன்னு இருக்கிற கருவேப்பிலை ஒரு கைப்பிடிச்சோடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா தேவையான அளவுக்கு உப்பு. அதாவது எனக்கு 1.5 ஸ்பூன் உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன் சின்ன ஸ்பூனில். அந்த மாதிரி பார்த்துட்டு உப்பு ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது, கம்மியாக தான் சேர்த்துக்கணும். உப்பு ஒரு அந்த அந்த பொருள் அந்த கரெக்டான உப்புன்னு சொல்லுவோம்ல, அந்தளவுக்கு சேர்க்க வேண்டாம். ரொம்ப கம்மியான அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கை வச்சு அமுத்தக்கூடாது. அமுத்தாமல் நல்லா எல்லா இடத்துலையும் இந்த பொருள் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம அந்தளவுக்கு பொறுமையாக கலந்துக்கணும். வெங்காயத்துலேருந்தும் பூண்டுலேருந்தும் நம்ம அரைச்சி வச்ச பொருள்லேருந்து தண்ணி விட்டுட்டு ரொம்ப ஈரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் யோசிக்க வேண்டாம் இது எப்படி வடகமாக மாற்றுறதுன்ட்டு. அது ரொம்ப சூப்பராக காஞ்சிரும். இதை நான் அப்போவே லேஸாக ரொம்ப டைட் பண்ணாமல் லைட்டாக இந்த மாதிரி கையில் உருட்டி இந்த மாதிரி சைஸுக்கு நான் உருண்டை பிடிச்சிக்கிறேன். உங்களுக்கு இதை விட கொஞ்சம் சின்ன சைஸு உருண்டை வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சின்ன சைஸாக உருட்டி வச்சுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ஒரு குழம்புக்கு போடுறோம் அப்படின்னா ஒரு உருண்டை எடுத்து போட்டால் போதும். அந்த மாதிரி நான் சைஸுக்கு உருட்டி வச்சுக்கிட்டேன். உருட்டி இந்த மாதிரி பிளேட்டில் நான் கம்ப்ளீட்டாக வச்சுக்கிறேன். இப்போ 2 பிளேட்டில் நான் வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக காலையில் இப்போ நான் 9 மணிக்கு இது ரெடி பண்ணுறேன். இன்றைக்கி ஃபுல்லாக காயட்டும். அடுத்த நாள் பாருங்கள், காஞ்சதுக்கப்புறமா உருண்டைகள்லாம் நல்லா கொஞ்சம் இறுக்கமாயிடுச்சு. அதை 2வது தடவை நம்ம கை வச்சு 2வது பிடிச்சு உருட்டணும். அப்போ தான் நமக்கு நல்லா காய வச்சு ஆற வச்சு நமக்கு ரெடியாக வர கிடைக்கும். 2வது நாளுக்கு அப்புறம் இது 3வது நாள் மறுபடியும் டைப் பண்ணிவிட்டு நான் இதை கரெக்டாக ஒரு 7 நாள் காய வச்சேன். 7 நாள் காய வச்சதுக்கப்புறமா பாருங்கள், நம்மளோட தாளிப்பு வடகம் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ நல்லா வெயிட்லாம் இருக்காதுங்க, அப்படியே லேசாக மாறிடும் காஞ்சதுக்கப்புறமா. இதை நீங்கள் கண்ணாடி டப்பாவில் இல்லைன்னா ஸ்டீல் டப்பாவில் தண்ணி பற்றாமல் நல்லா க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வத்த குழம்பு செய்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா காரக்குழம்பு, புளிக்குழம்பு, ரசம், பருப்பு குழம்பு, இது எல்லாத்துக்குமே இந்த தாளிப்பு வடகம் நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வடகத்தை வச்சு வேறு எப்படி என்னென்ன குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அந்த ரெசிபியும் நான் எடுத்து போடுறேன். இது செம்ம சூப்பர், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை சேர்த்து சமைச்சிங்கன்னா எல்லாருமே இந்த வெயில் நேரத்தில் கண்டிப்பாக செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு அப்படியே மூடி வச்சிட போகிறேன். எனக்கு ஒரு 6 மாதம் வரைக்கும் இது கண்டிப்பாக எனக்கு கரெக்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான தாளிப்பு வடகம் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஈஸியாக அவங்க கூட ஷேர் பண்ணிவிட்டேன் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க. நிறைய பேருக்கு இது அப்படியே போய் சேரும். நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற சிம்பிளை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். நீ தேடி அலைய வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.